ஓகே கைஸ், இன்னைக்கு சண்டே வந்துருச்சு. நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட எபிசோட் 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து காலத்த 3 மணிக்கே இருந்து இந்த வீடியோவ பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்ம சேனல்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 2 ஓட 5வது எபிசோட் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே 1 வாரத்துக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, எபிசோட் வந்து ரொம்பவே சூப்பரா தான் இருந்துச்சு. எபிசோட 5லயே பார்த்தீங்கன்னா, எண்டிங்ல சூப்பரா முடிச்சிருந்தாங்க. அடுத்த எபிசோடு தாறுமாறா இருக்க போகுது. அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும். ஏன்னா, சன்ஜின்ஹோ பார்த்தீங்கன்னா, அவன் கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவன் ஈராங்கு, அவன் டம்மி பீஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த டஞ்சனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பிறகு நாங்கலாம் செத்துட்டா நீ வந்து உன்ன பார்த்துக்கிட்டு மெசேஜ வந்து குடுத்துறணும் அப்படின்னு வந்து எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அந்த நெறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கும் தொடக்கத்தில. அவங்கள டிஃபீட் பண்றதுக்கு அவங்க உடனே செத்துருப்பாங்க. ஆனா, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணியிருப்பான் அட்டாக்லாம் பண்ணி அவங்களுக்கு தெரியாமயே. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறக்கு அந்த டஞ்சனோட பாஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. சேர்ல இருந்துகிட்டு "மனித பூச்சிகளே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கடைசில அந்த சீன்ல முடிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கேசல்குள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதோட அந்த வியூ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அழகா கொண்டு போனாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபைட் ஒண்ணு இருக்குங்க. ஏன்னா, அடுத்த எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எபிசோட் வந்து ச சர்வர் கிராஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். சர்வர் கிராஷ் பார்த்தீங்கன்னா, வேற வெப்சைட்ல Crunchyroll அப்புறம் வேற வெப்சைட்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா யாராலயும் பார்க்க முடியல அந்த 6வது எபிசோடு ஜாப்பனீஸ்ல. அதனால அடுத்த வாரம் நம்ம 6வது எபிசோட் தமிழ்ல வரப்போது. தாறுமாறு தக்காளி சோறு மாரி இருக்குங்க எபிசோட் வந்து. ஏன்னா 5வது எபிசோட்லயே மாசா முடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம சன் ஜின்னோட ஐடிங் கார்ட்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து தனியா போய் அந்த டஞ்சன்குள்ள போய் போட்டு தள்ளிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பான். ஆனா ஹீரோயின் வருவான்னு நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஹீரோவோட ஐடிங் கார்ட்லாம் எடுத்து இவன் ஈராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோவ பார்த்த பிறகு அவன் ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தவங்க. நம்ம ஹீரோ தான் அவ பி ரேங்கா இருக்கும்போது காப்பாத்திருப்பான் சீசன் 1ல. தெர்ல. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ போர்ட்டலுக்குள்ள போனோனே, அங்க வெளிய இருக்கவங்ககிட்ட "சஞ்சீவ் வந்திருக்கானா? உள்ள போர்ட்டலுக்குள்ள போயிருப்பானான்னு?" கேட்பான். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து உள்ள போயிருப்பான். அப்புறம் வந்து அந்த கடைசி சீன காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த கேசல்குள்ள அழகா போகுங்க சீனு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள இருக்க டீமன்லாம் பேசுதுங்க. எப்படி சொல்லுதுன்னா, "நீங்க வந்து என் கையால சாவறீங்களா? இல்லன்னா எங்க இடத்துக்கு வந்துகிட்டு அங்க உள்ள வாரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன்ஸ்லாம் சொல்லும். அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அது கூட போவான். அவங்க ஏ ரேங்கு, பி ரேங்க்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்படி நாங்க வந்து சாவறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து நீ வந்து மெசேஜ டெலிவரி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ஜின்வோட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம சன்ஜின்வோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் அவங்களுக்கு தெரியாமயே. அதே அவங்களுக்கு தெரியாது. அடுத்த எபிசோடு பறக்க விடப்போறாங்க. அப்படி இருந்துச்சு. காலைத்த 3 மணிக்கு இந்த எபிசோடு வந்து பார்த்தேன். நான் உடனே பேசணும்னு நெனச்சேன். அப்புறம் 3 மணிக்கே பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எபிசோடு. நம்ம சேனல்ல நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நெறைய பேர் சோலோ லெவலிங் பார்க்குறீங்க. அப்புறக்கு சோலோ லெவலிங்கோட இந்த 5வது எபிசோடு யாருக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க. அடுத்த எபிசோடு யாரெல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிறீகளோ, 6த் எபிசோட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் 6வது எபிசோட் வெயிட்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் பெர்சனலா பார்த்தீங்கன்னா, 6வது எபிசோடுக்கு ரொம்பவே வெயிட்டிங் பண்றேன். ஏன்னா, ஜாப்பனீஸ்ல சர்வர் கிராஷ் அளவுக்கு அந்த எபிசோட்ல என்னது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மங்கா படிப்பாங்க பார்த்தீங்களா புக்ல. அந்த அனிமே வந்து புக்ல இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து படிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, அனிமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணும்போது அவங்களும் பார்த்துருக்காங்க. நார்மல் பார்க்கும்போது இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிராஷ் ஆயிருக்கு. அதனால அந்த எபிசோட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு 6வது எபிசோட்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, 6வது எபிசோடுக்கு அவ்வளோ ஹைப் குடுக்குறாங்க. 5வது எபிசோட்ல ஹைப் வச்சு முடிச்சாங்க. யாரெல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்கோ 6த் எபிசோட் வெயிட்டிங்ன்னு போடுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்ல பார்ப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, 5வது எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் புடிச்சிருந்துன்னு சொல்லிருங்க. எனக்கு எந்த சீன் இந்த எபிசோட்ல பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த கேசல்குள்ள போம்போது அந்த வியூ அழகா போச்சு. அப்புறம் அந்த டீமன் எப்படி கேஸுக்குள்ள இருந்து கேசல்ல அந்த என்ன சொல்ல அந்த சேர்ல இருந்துகிட்டு "மனித பூச்சிக்களே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பார்த்தீங்க அந்த டயலாக்.
அது நல்லா இருந்துச்சுங்க. வாய்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம சஞ்சீவனோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா, சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரகடா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுக்கு லெவலுக்கு ஏத்த மாரி. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எஸ் ராங்கினி வந்து இப்போ கில்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அஃபிஷியலா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த எபிசோட்லாம் வந்து ஜப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் 6வது எபிசோட் 7வது எபிசோட்ல வரேன்னு சொல்றாங்க. அந்த 7வது எபிசோடும் பார்த்தீங்கன்னா, மரண வெயிட்டிங்ல தான் இருக்கேன். 7வது எபிசோடும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாரி தான் கைஸ். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, சோலோ லெவலிங் வேற அனிமே கம்பேர் பண்ணும்போது, சோலோ லெவலிங் என்ன சொல்ல நெறைய பேர் பார்க்குறீங்க. நெறைய பேர் வந்து வேணும், வேணும், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியல் சைட்டுக்கும் வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சைட்லேருந்து நெறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. அங்க வந்து போய் ஒரு 20% போய் பார்த்தீங்க கூட அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். உடனே வந்து தமிழ் டப் இதே மாரி கன்டினியூவா வந்து நம்ம இந்தியால வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜர் பார்ட்டா இருக்கு. இந்தியாவோட முக்கிய லாங்குவேஜ் ஹிந்தினால, அவங்க ஹிந்திக்கு மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹிந்திக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அஃபிஷியல்ல பார்க்குறதுனால, அவங்களுக்கு உடனே உடனே பண்றாங்க. தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா, குறைவா தான் பார்க்குறாங்க அஃபிஷியல் சைட்ல. அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் லேட்டா விடுறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஓவரா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும்னா நான் எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கு, அவருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு. அதில போய் கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க க பண்ண தமிழ் டப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணலாம். சரி அது உங்க விருப்பம் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி 3 மணிக்கு அ அ என்ன சொல்ல நான் அலாரம்லாம் செட் பண்ணல. 3 மணி வரை முழிச்சிருந்தேன். நீங்களும் 3 மணி வரை முழிச்சிருந்தீங்களா? இல்ல அலாரம் செட் பண்ணி நீங்க அந்த எபிசோட் பார்த்தீங்களா? இல்லன்னா காலைல எந்திரிச்சு காலைல 10 மணிக்கு போல அப்படி வந்து நீங்க எந்திரிச்சு பார்த்தீங்களா? அதையும் சொல்லுங்க. எபிசோட் வந்து அ எங்கேயுமே லேக் ஆகல. எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அத வந்து குறை சொல்றதுக்கு எங்கேயுமே நெகட்டிவ் பாயிண்ட் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் வைப் தான். அந்த கடைசி இத வந்து நம்ம செஞ்சு விட்டுட்டாங்க. எப்படியும் நான் 1 வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 6வது எபிசோடு அதானே 6வது எபிசோட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப செஞ்சு விட போறாங்க. கடைசி அந்த 12வது எபிசோட்ல அரைஸ்ன்னு கேட்டதுங்க. அப்புறக்கு இப்ப என்னமோ தான் அடுத்த வாரம் தான் அரைஸ்ன்னு ஒரு வார்த்தையே கேட்க போறோம். அரைஸுக்கு வந்து யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அவங்களும் சொல்லுங்க. அப்புறம் இக்ரிஸு அப்புறம் வந்து அ ஷேடோ ஆர்மி அதாவது நம்ம ஹீரோ வந்து புடிச்சு வச்சிருப்பான்ல, அந்த ஆர்மிக்கெல்லாம் யார் வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல அவங்களும் வரப்போறாங்க. அப்புறக்கு நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய அரைஸ் வேடம் வரப்போது. 12வது எபிசோட்ல அரைஸ் நீ பார்த்தது. அ மொத 3 எபிசோடு அந்த என்னது ஒரு சிவப்பு கலரு கேட்டு ஓப்பன் ஆச்சுல்ல. அதில வந்து சொல்லியிருப்பான். ஆனா, இந்த அரைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருக்கு முன்னாடி வந்து அரைஸ் சொல்லப்போறான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ரேங்க் இருக்காங்க, பி ரேங்க் இருக்காங்க. அப்புறங்க அந்த டீமன் இருக்காங்க. டீமன் கூட பேசக்கூடிய டீமன்ஸ். அதனால அந்த இடத்துல அரைஸ் சொல்லி மாஸா வந்து சம்மன் பண்ணி ஃபைட் பண்றதெல்லாம் அப்படியே செஞ்சு விடுற மாரி தான் இருக்கும் எபிசோடு. அதனால மரண வெயிட்டிங்கு யாரெல்லாம் வெயிட்டிங்கோ, அவங்க வந்து 6வது எபிசோட் வெயிட்டிங்ன்னு போடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அப்புறம் வந்து அ அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான நம்ம அடுத்த வாரம் தான் சொல்ல பார்ப்போம். அப்போ கண்டிப்பா வீடியோ வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா, வேற அனிமேயும் நெறைய அனிமே நல்லா வந்துகிட்டு இருக்கு தமிழ்ல. அந்த அனிமையும் பத்தி பேசுவோம். உங்களுக்கு எந்த அனிமைய பத்தி தமிழ் டப்ல நீங்க ரீசென்ட்டா பார்த்தது பிடிச்சிருந்ததோ, அத பேசணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. நான் பேசுவேன். டாட்டா மக்களே!